அதன்பின் இயேசு எப்பத்தா என்று சொன்னார். அதற்கு திறக்கப்படு என்று அர்த்தம். அந்த நொடியிலேயே அற்புதம் நடந்தது. ஒரு நாள் இயேசு தீரு மற்றும் சீதோன் பகுதிகளை விட்டு தெக்கப்போலி நாட்டிற்கு வந்தார். அப்போது மக்கள் ஒரு மனிதனை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அவன் செவிடனாகவும் தெளிவாக பேச முடியாதவனாகவும் இருந்தான். பல ஆண்டுகளாக அவன் மக்களின் பேச்சை கேட்க முடியவில்லை. பறவைகளின் குரல், குழந்தைகளின் சிரிப்பு, குடும்பத்தாரின் அன்பான வார்த்தைகள் எதையும் அவன் கேட்டதில்லை. பேச முயன்றாலும் வார்த்தைகள் தெளிவாக வரவில்லை. அவனுடைய நண்பர்களும் உறவினர்களும் இயேசுவின் அற்புதங்களை பற்றி கேள்விப்பட்டிருந்தார்கள். இயேசுவால் மட்டுமே இவனை குணமாக்க முடியும் என்று நம்பி அவரை இயேசுவிடம் அழைத்து வந்தார்கள். அவர்கள் இயேசுவிடம், ஆண்டவரே, இவர் மேல் உங்கள் கையை வைத்து குணமாக்கும் என்று வேண்டினர். இயேசு அந்த மனிதனை கூட்டத்திலிருந்து தனியாக அழைத்துச் சென்றார். இது மிகவும் முக்கியமானது. இயேசு அவனை ஒரு காட்சி பொருளாக மாற்றவில்லை. அவனுடைய தனிப்பட்ட வேதனையை உணர்ந்தார். பின்னர் இயேசு தமது விரல்களை அவன் காதுகளில் வைத்தார். அதன் பிறகு தமது உமிழ்நீரை தொட்டு அவன் நாவின் மேல் வைத்தார். பிறகு இயேசு எப்பத்தா என்று சொன்னார். அதற்கு திறக்கப்படு என்ற அர்த்தம். அந்த நொடியிலேயே அற்புதம் நடந்தது. அவனுடைய காதுகள் திறக்கப்பட்டன. பல ஆண்டுகளாக கேட்காத காதுகள் திடீரென ஒலிகளை கேட்க ஆரம்பித்தன. மக்களின் குரல்கள், காற்றின் சத்தம், பறவைகளின் பாடல்கள் எல்லாம் அவன் காதுகளில் விழுந்தன. அது மட்டுமல்ல, அவன் நாவும் கட்டவிழுக்கப்பட்டது. அவன் தெளிவாக பேச ஆரம்பித்தான். முதன்முறையாக தனது சொந்த குரலை அவன் கேட்டான். குடும்பத்தாரின் குரலையும் கேட்டான். அவன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அங்கிருந்த மக்கள் எல்லோரும் அதிசயித்தனர். அவர் எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறார், சிவிடர்களை கேட்கவும் ஊமைகளை பேசவும் செய்கிறார் என்று கூறினார். இந்த அற்புதம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. மனிதர்களால் முடியாததை இயேசுவால் செய்ய முடியும். நம் வாழ்க்கையில் மூடப்பட்ட கதவுகள் இருந்தாலும் இயேசு எப்பத்தா என்று சொல்லும்போது அவை திறக்கப்படும். இயேசு நம் வேதனையை அறிந்திருக்கிறார். விசுவாசத்துடன் அவரிடம் வந்தால் அற்புதம் நடக்கும். மனிதர்களால் முடியாததை தேவன் செய்ய முடியும். மூடப்பட்டவற்றை திறக்க இயேசுவால் முடியும். தேவன் எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறார். இயேசு இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த மூடிய கதவை திறக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? உங்கள் ஜெப விண்ணப்பத்தை கீழே எழுதுங்கள். எப்பத்தா, திறக்கப்படு. தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வாராக. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. கிருபையின் குரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். பைபிள் கதைகளுக்கு பெல் ஐக்கனை அழுத்துங்கள்.